நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 ஸ்ரீ கிருஷ்ணா, இதன் பொருள் இதுதானா? முக்தி நிலை பெறுவதற்காக, மனிதன் பாவ புண்ணியங்களிலிருந்து மீள்வதற்காக அவன் செய்ய வேண்டியது என்ன? எல்லா கர்மங்களையும் கைவிட்டு சந்நியாசியாகி விடுவதா? எந்த ஒரு மனிதனும் செயல்படாமல் இருக்க முடியாது. கர்மம் அவன் எந்த நிலைமையிலும் செய்யப்பட வேண்டியதே. முற்றும் துறந்த சந்நியாசி கர்மத்தை விட்டுவிடுகிறானே? பார்த்தா, சந்நியாசியும் கர்மத்தை கைவிட முடியாது, கைவிடக்கூடாது. முன்பே நான் சொன்னேனே, இந்த சந்நியாசியும் செயல் புரிகிறான் என்று. நடப்பது, உண்பது, உறங்குவது, தவம் செய்வது, சாதனை செய்வது, இதெல்லாம் கூட கர்மங்கள் தானே. கர்மத்திலிருந்து அவன் எவ்வாறு விடுபடுவான்? செய்வது எல்லாம் விதி என்று சொன்னால் செயல் புரி என்று நீ சொல்வதென்ன? செயல் புரியாமல் விதி என்பதில்லை, செய்வாய் உந்தன் செயலை விடாமல். பலன் பெறும் உரிமை எனக்கில்லை என்றால், பலன் பெறும் உரிமை எனக்கில்லை என்றால் செயல் எனும் செடியை வளர்ப்பதும் என்ன? பலன் பெறும் உரிமை எனக்கில்லை என்றால் செயல் எனும் செடியை வளர்ப்பதும் என்ன? நீ செய்யும் செயலின் விளைவுகளாலே ஜென்மங்கள் தோறும் விதி எழுத்தாக. நீ செய்யும் செயல்கள் விதியின் கருவாம், ஆகையினால் செயல் அனைத்திலும் பெரிதா. ஏ கேசவா, கர்மம் செய்தும் முக்தி பெற முடியவில்லை என்றால் கடமையை செய்வது எவ்வாறு? பாவ புண்ணியங்களிலிருந்து மீள்வது எப்படி? ஏ பார்த்தா, அதற்குரிய வழி எளிது. இந்த மனிதன் பலனிலே பற்றை விட்டு விட்டு
கர்மத்தை தனது கடமையென நினைத்துச் செய்தால் பலன் நிச்சயம் பெறுவான். பலனை மனிதனானவன் இறைவனின் அருள் என்று நினைத்து ஏற்க வேண்டும். ஞான புருஷன் இந்த யோகத்தை பயின்று கர்மயோகியாகின்றான். ஆஹா, எத்தனை உயர்ந்த தத்துவத்தை பிரபு எளிதாக சொல்லிவிட்டார். அது எப்படி இறைவா? தேவி, அச்சம்தான் சிந்தனையை கலவரப்படுத்தி ஆட்டி படைக்கிறது. கர்மயோகம் பலனிலே இச்சை கொள்ளாதே என்று சொல்கிறது. அதாவது எதிலும் பலன் கருதாது பணி செய் என்கிறது. இதனால் மனிதனுக்கு என்ன லாபம் இறைவா? லாபம் இருக்கிறது தேவி. கர்மயோகம் சித்தத்தை தெளிவித்து பயத்திலிருந்து விடுவிக்கிறது. தேவி, பயம் போனால்தான் மனிதன் தன் வாழ்வில் ஆனந்தம் பெற இயல்கிறது. அர்ஜுனனுக்கு பிரபு இதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். ஏ அர்ஜுனா, அன்று இந்திரலோகம் போயிருந்தாய் திவ்யாஸ்திரம் பெற. அப்போது ஊர்வசியின் மோக வலையில் நீ விழவில்லை. ஊர்வசியிடத்தில் மோகமும் கொள்ளவில்லை. ஏனெனில் அப்போது உன்னுடைய மனது கலங்காதிருந்தது. மகேந்திரன் சொல்லி அதன்படி செயல்படவே உபச்சார மங்கையாக நான் இங்கு வந்தேன். இல்லை இல்லை, இது தர்மம் இல்லை, இது அதர்மம், பாவம். ஏ ஊர்வசி, பார்த்தன் பார்க்கின்ற பெண்களை எல்லாம் தன் பள்ளியரை பதுமைகளாக நினைப்பதில்லை, நெருங்குவதில்லை. தேவியாக மாதாவாக கருதுகிறான். உங்கள் மனிதர்களுக்கு கல் நெஞ்சமா? பெண் ஒருத்தி ஆசை மோக வேகத்தில் அவதிப்படும் போது அவளை உதறி தள்ளுவதா? மன்னியுங்கள் தேவி, நானும் நீங்களும் இங்கே ஆண் பெண் மட்டுமல்ல. மறக்க வேண்டாம், இந்திரலோகத்து நெறிமுறைப்படி தாம் எனக்கு மாதாதான். மாதா? ஊர்வசியின் ஆசையில் நீ விழுந்து விடவில்லை. பிறகு இன்று ஏன் நீ விழுந்து விட்டாய்? அப்போது நீ உன் கடமையை மறக்கவில்லை. பாவம், இப்போதோ உன் கடமையை நீ மறந்து விட்டாய். இதன் காரணங்களை நீ அறிவாயா? சொல்லுங்கள் கேசவா. உன்னுடைய மனது உனது பிடியில் இல்லை. இன்னமும் நீ கர்மயோகம் பழகவில்லை. கண்ணா, கர்மயோகத்தால் மனம் வசப்படுமா? ஆம், கர்மயோகத்தால் தான் கர்மயோகியின் மனம் இங்கும் அங்கும் அலைவதில்லை. கர்மயோகியின் புத்தி ஸ்திரமானது. எப்படியெனில் பாறாங்கல் ஒன்றை பொங்கி எழும் அலைகளும் புயலும் எதுவும் செய்ய முடியாதோ அதுபோல. அசைவற்ற திடமான கர்மயோகியை இயற்கையின் சீற்றம் எதுவும் செய்யாது. அதுபோல கர்மயோகியின் மனத்தை கொந்தளிக்கும் கடலும் அசைக்காது, கூட வரும் பாசமும் அசைக்காது. ஏ பார்த்தா, அதனால் நீ நிஷ்காம கர்மயோகத்தை பழகு. அந்த நிஷ்காம கர்மயோகத்தின் மிக பெரும் உயர்வு என்னவெனில், நீ செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் செயலின் பிடியில் நீ சிக்கிவிட மாட்டாய். செயல்பட்டாலும் கூட செயலின் பிடியில் நீ சிக்கிவிட மாட்டாய். எதற்காக இதை சொல்கிறான் கிருஷ்ணன்? நான் நினைக்கிறேன், பிரியமுள்ள என் பாண்டுவின் மைந்தன் கபடமறியாத அர்ஜுனனுக்கு தன் கருத்தை திணிக்க முயற்சிக்கிறான். யுத்தம் செய், தயங்காதே என்று சொல்லி பார்த்தனை அவன் குழப்புகிறான். ஏ கேசவா, உனது நோக்கம் என்னை எதில் ஈடுபடுத்துவது? பார்த்தாயா சஞ்சயா, அர்ஜுனனின் மனதிலும் இப்போது சந்தேகம் வந்து விட்டது. அவனுக்கு மெல்ல புரிகிறது கிருஷ்ணன் முரண்பட்டு பேசுவது. ஏ கேசவா, செயல்பட்டாலும் செயலின் பிடியில் விழாமலா? இது எப்படி முடியும்? அப்படி இருக்கிறதா வழி ஒன்று? செயலும் செய்து அதில் சிக்காமல் இருக்க. அதற்கு மிக எளிய வழி உண்டு. எப்போதும் பலனில் பற்று வைக்காமல் இரு. அது முடியுமா என்ன? பலன் பெறும் ஆசை எல்லாருக்கும் உண்டு. விருப்பம் மட்டும் இருந்து விட்டால் மனிதனுக்கு பலன் கிடைத்து விடுமா என்ன? இல்லை அர்ஜுனா, ஏனெனில் பலன் விதியின் பிடியில் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் பலனிலே ஆசை வைக்கிறானோ
அந்த மனிதன் பலனை பற்றியே சிந்தித்து கடமையிலிருந்தும் தர்மத்திலிருந்தும் விலகி விடுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் அது அவன் தவறு. பார்த்தா, மனிதன் கடமை மட்டும்தான் செய்ய வேண்டும், பலன் என்றுமே அவன் கையில் இல்லை. கேசவா, இந்த பலனின் உரிமை மனிதனுக்கு அவன் பிடியில் இல்லை என்றால் கடமை ஏன் செய்ய வேண்டும்? ஏனெனில் மனிதனுடைய கடமையே அவன் கடமையை செய்வது. அந்த தர்மத்தை கடைபிடிக்க அவசியம் கடமை செய்ய வேண்டும். மன்னியுங்கள் கேசவா, பலனில் பற்றினை விட்ட பிறகு மனிதனுக்கு கடமையாற்றும் வேட்கை உருவாவது எப்படி? அவனுக்கு பற்றே இல்லை என்றால் அவன் கடமையாற்றுவது எப்படி? ஏ அர்ஜுனா, ஒரு சாதாரண மனிதன் பலனில் பற்று வைத்து பணியினை செய்து கொண்டிருப்பானானால் அவன் சுகதுக்கம் எனும் வாழ்க்கை அலைகளில் வட்டமிடுவான். அவனுக்கு மன அமைதி கெட்டு விடுகிறது. ஒரு கண நேரம் யுகமாக பலனை பற்றிய வேட்கை மிகுந்து உறக்கமிழக்கிறான். ஏ பார்த்தா, கொஞ்சம் துரியோதனனை பற்றி சிந்தித்துப் பார். பிள்ளை வயதிலேயே துரியோதனன், சகுனி மற்றும் துச்சாதன கூட்டங்கள் அஸ்தினாபுரத்தின் அரியணையை பெறுவதற்காக எப்படி நடந்தார்கள்? நினைவில்லையா உனக்கு? துரியோதனன் அப்போது பீமசேனனை போட்டு விட்டான் நதியில். அதற்கு மேல் ஒரு கொடுமை. அதே கௌரவர்கள் திட்டமிட்டு உங்களை அரக்கு மாளிகையிலே வைத்து எரிக்க பயங்கரமாக சதி செய்தார்கள். எத்தனை அரக்கத்தனமான ஏற்பாடு அது! கொழுந்து விட்டெறியும் அந்த நெருப்பிலிருந்து மீள்வதென்பது முடியாது. எத்தனை யோசித்து திட்டமிட்டார்கள்! அவர்கள் செய்கைக்கு கிட்டியதா பலன்? இல்லை. ஏனெனில் விதியின் முடிவு வேறு. ஏற்பாடுகள் தகர்ந்து போனது. எல்லா முயற்சிகளும் வீணாயின. அப்போதும் அவர்கள் கீழ்த்தரமான சூதாட்டத்தால் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாத வாசமும் தந்து விரட்டினார்கள். பலே மாமனே பலே, சொன்னபடி கேட்கும் கை. பாவம், மீண்டும் மீண்டும் முயற்சித்த பிறகும் கூட கௌரவர்களுக்கு அவர்கள் திட்டமிட்டது பலன் தரவில்லை. அவர்கள் மறந்துவிட்டார்கள் இந்த பலன் விதிப்படிதான் என்பதை. இக்கொடுமையின் விளைவில் அடிபட்டு ஏமாற்றமடைந்தார்கள். பார்த்தா, அன்று எந்த பலனை எதிர்பார்த்து இருந்தார்களோ அந்த பலனை அவர்கள் பெறமாட்டார்கள். மாறாக கொடிய கர்மங்களின் பலனை அனுபவிப்பார்கள். ஏ பார்த்தா, எப்போதும் இதை நினைவில் வை. தேவி, ஒரு புறம் துரியோதன ஆசை, இன்னொரு புறம் பரதனின் உன்னத நிலை. ஒன்று ஆதிக்க ஆசை, இன்னொன்று தியாக நிலை. பரதனை பிரபு ஸ்ரீராமன் அரசாள அனுமதித்தார். அவன் அதை ஏற்கவில்லை. இன்னொரு புறம் துரியோதனன் கபடமாக சகோதரர் ஆட்சியை தட்டி பறித்துக் கொண்டான். பரதன் ஆட்சி கிடைத்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து ஸ்ரீராம பாதுகைகளை பெற்றுக் கொண்டான். பரதனுக்காக பாதுகை தந்தார், தாழ் பணிந்தே அதை தலையில் சுமந்தான்.
ராமபக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. ராமபக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. யாரும் இல்லையே, சந்தேகமில்லையே. ராமபக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. பிரபு ராமபக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. திருவடி தாங்கி செல்கின்ற நம்பி மணிமுடி தன்னை மறுத்தானே தம்பி. அருமை தேவி, இதுதான் ஒரு மகா யோகிக்கு உதாரணம். இதுதான் பற்றற்ற பக்குவத்தின் நிலை. அதோ அங்கு பார், ஆதிக்க வெறியின் உச்சக்கட்டத்தின் எல்லையிலே செயல்படும் அந்த துரியோதனன். சொல்லுங்கள். வா திரௌபதி, வா. தயக்கமே என் துணை மீது உட்கார். துரியோதனா! பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சரியாக சொன்னார் தேவி. துரியோதனன் அதற்குரிய பலனை பெறத்தான் போகிறார். ஏ பார்த்தா, எவன் கர்மயோகி ஆகிறானோ அவன் ஆசைகளை விடுத்து கடமைகளில் நேரும் முரண்பாடுகளிலும் நிலைமாறாமல் செயல்பட்டு யோகத்தின் மூலமாய் பரமாத்மாவின் மீது எண்ணங்களை வைத்து செயல்படுகிறான். இதைத்தான் சமத்துவ யோகம் என்கிறார்கள். ஏ பார்த்தா, இறைவனிடம் அர்ப்பண உணர்வுடன் செயல்படும் கர்மங்கள் பலனை எதிர்பார்த்து செய்யும் கர்மங்களை விட அளவற்ற உயர்வுடையது. ஞானமுள்ளவன் கர்ம பலனின் பற்று வைக்காமல் சம உணர்வுடன் காரியங்களை புரிகிறான். அதோடு பாவ புண்ணியம் எனும் நினைவுகளிலிருந்து விடுபடுகிறான். பார்த்தா, நீயும் மனத்தெளிவு பெற்று விடுபடு. சம உணர்வுடன் செயல்படத் தொடங்கு. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. பற்றற்ற நிலைகளில் பணிகளை புரிவாய், பார்த்தனே நடுநிலை தவறாமல் தெளிவாய். வெற்றியும் தோல்வியும் தாழ்மையும் மேன்மையும் ஒன்றென கொண்டால் உயர்வாய் உயர்வாய். யோகம் என்றாலே சமத்துவமாகும். யோகம் என்றாலே சமத்துவமாகும். சமத்துவம் தானே மேலான யோகம். யோகம் என்றாலே சமத்துவமாகும். சமத்துவம் தானே மேலான யோகம். எது வந்த போதிலும் நிலை கலங்காமல் இருப்பவன் தானே யோகி யோகி. எது வந்த போதிலும் நிலை கலங்காமல் இருப்பவன் தானே யோகி யோகி. பார்த்தா, இதை மட்டும் நினைவில் கொள். பலனின் வேட்கையால் பலன் மீதே கருத்தை வைத்து கடமை புரியும் ஒரு மனிதன் உத்தம பணிகள் புரிந்தாலும் கர்மயோகியாக மாட்டான். அத்தகைய மனிதனுக்கு நல்ல கீர்த்திகள் நன்மைகள் நேர்ந்தாலும் அவனுக்கு பரமாத்மாவோ ஆனந்த அமைதியோ கிடைக்கப் பெறாது. ஏ கேசவா, மனிதனுக்கு பாவ புண்ணியம் இரண்டும் கைவிலங்கு போல இரண்டாலும் நன்மை தீமைகள் விளைகின்றன. பரிகாரத்தால் பாவத்திலிருந்து விடுபட முடிகிறது. செய்த புண்ணியத்தால் முக்தி பெற முடியுமா? ஏ அர்ஜுனா, பாவ புண்ணியம்
சுகதுக்கம், செழுமை வறுமை, இந்த நினைப்புகள் சாதாரண மனிதனுக்குத்தான். பார்த்தா இதெல்லாம் கர்மயோகிக்கு, பற்றற்ற நிலையில் உள்ளவனுக்கு ஒரு பொருட்டல்ல. கர்மயோகி என்பவன் அந்தராத்மாவின் குரல் கேட்டு பரமாத்மாவின் ஆணை என்று மதித்து நடந்து கொள்கிறான். இதில் எங்கே வருகிறது பாவ புண்ணியத்தின் உணர்வு? ஏ பார்த்தா, இனியும் நீ பாசத்தின் வலையில் விழுந்து விட்டால் நிஷ்காம கர்மயோகத்தில் எப்படி நிலை பெறுவாய்? உன்னுடைய புத்தியின் மீது மோகம் என்ற இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஞானம் என்ற வெளிச்சத்தால் விரட்டு. உனது புத்தியை மோகம் என்ற சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வா. ஏ பார்த்தா, யதாதே மோக கலினம் புத்திர் யதி கரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் சோகவ்யஸ்ச சுதர்சச. ஏ பார்த்தா, மோகம் புத்தியின் அறியாமைதான். அந்த அறியாமையினால் மனிதன் பற்றெனும் சேற்றிலே மாட்டிக்கொள்கிறான். அவனுக்கு தெரியாது இந்த உடல் இதனுள் இருக்கும் அனைத்தும் அழிவதென்று, மாயை என்று. மனிதன் சத் அசத், அதுபோல் நித்தியம் அனித்தியம் இதன் பேதங்களை அறிந்தானில்லை. சத்துவம் ஆசைகளற்றது. அதை எந்த பொருளாலும் இழுத்துக் கொள்ள முடியாது. இதனுடைய விளக்கம் மோகத்தை தியாகம் செய்வது. அவ்வாறு மோகத்தை தியாகம் செய்வதால் மனிதன் எந்த முறையிலும் எந்த வகையிலும் அவன் ஆசை வைக்க மாட்டான். ஏ பார்த்தா, இந்த ஒரு நிலையை நீ எய்து விட்டாயானால் மோகம் தியாகமாகி விடுகிறது. ஆன்மீக யோக பலத்தால் வளர்கின்றது. யோக பலத்தால் மனது நிலைப்படுகிறது. ஸ்தித பிரஜ்ஞனானதால் மனிதனுக்கு பரமாத்மாவுடன் தொடர்பு உண்டாகிறது. பார்த்தா, நீயும் ஆன்மீக யோகத்தின் வழியாக உனது அந்தராத்மாவை எழுப்பி பரமாத்மாவை காண முயற்சி செய். சமபுத்தி கர்ம யோகத்தை அனுஷ்டிக்க தொடங்கு. அதனால் ஸ்தித பிரஜ்ஞனாகிவிடு. ஏ மதுசூதனா, ஸ்தித பிரஜை என்பது என்ன? புரியவில்லையே. பார்த்தா, சுகதுக்கத்தில் இருந்தாலும் அவன் மனது உணர்ச்சி வசப்படாது. அவனுக்கு சுகத்தின் சுவை தெரியாது. அவனுடைய இதயத்தில் வெறுப்பு, விருப்பு, பயம் இந்த உணர்வுகளுக்கு ஒரு சிறிதும் இடம் கிடையாது. அந்த மனிதனே ஸ்தித பிரஜ்ஞனானவன். துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்புரஹ வீதராக பயக்ரோதஹ ஸ்திததீர் முனிருச்யதே. தெளிவாய் எடுத்து சொல்லுவாய் நான் அறியும் முறையில், பேச்சிலும் செயலிலும் வாழ்விலும் ஸ்தித பிரஜ்ஞன் யாரென்று, ஸ்தித பிரஜ்ஞன் யாரென்று. ஆசைகளை விருப்பங்களை அடியோடு தொலைத்து விட்டு ஆனந்தமாய் அமர்ந்திருப்பான் அவனே ஸ்தித பிரஜ்ஞன்.
துக்கம் வந்து தாக்கும் போதும் துவளாமல் அவன் இருப்பான். மிக்க மகிழ்வோடு இருக்கும் அவனே ஸ்திதப்பிரக்ஞன். யாரையுமே வெறுக்காமல் யாரையுமே பகைக்காமல் யாரிடத்தும் பேதமின்றி இருப்பவன் ஸ்திதப்பிரக்ஞன். இன்பம் வந்த நேரத்திலும் துன்பம் வந்த காலத்திலும் அமைதியாக அமர்ந்திருப்பான் அவனே ஸ்திதப்பிரக்ஞன். அமைதியாக அமர்ந்திருப்பான் அவனே ஸ்திதப்பிரக்ஞன். ஏ பார்த்தா, ஸ்திதப்பிரக்ஞ மகாபுருஷன் சுகதுக்கம் போன்ற நிலைமைகளில் ஆத்மீக அமைதி பெற்று விடுகிறான். பரமானந்தத்தில் லயித்து போவதால் அப்படிப்பட்டவனுக்கு சுகமோ துக்கமோ பாதிப்பதே இல்லை. அத்தகைய ஸ்திதப்பிரக்ஞ மனிதனின் மனம் ஒரு தீபச்சுடர் போல் இருக்கிறது. காற்றிலே அசையாமல் நிலையாக எப்போதும் அசைவதில்லை. பிரபு, தீபத்தின் சுடர் அதிக நேரம் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியாதே. அது மெல்லிய காற்றின் சிறு அசைவில் கூட துடிப்பது இயற்கை. ஆம் தேவி பார்வதி, பிரபு ஸ்ரீ கிருஷ்ணன் இதையே தெளிவுபடுத்துகிறார். மனிதனின் மனது ஆசை எனும் பெரும் புயல் வீச ஒரு தீபம் போல் ஆடுகிறது. விருப்பங்களின் அந்த வேகம்தான் அந்த தீபத்தின் ஒளிச்சுடரை ஆட்டுவிக்கின்றது. பிரபுவின் நோக்கம் என்னவென்றால், பாயும் மனதை நிலையாக நிறுத்த விருப்பம் எனும் குதிரைக்கு கடிவாளம் தேவை. நாம் அந்த குதிரையை அடக்காமல் இருந்தால் அந்த விருப்பம் எனும் குதிரை ஒன்றிலிருந்து மற்றொரு ஆசைக்கு தாவி போய்கொண்டே இருக்கும். அதோடு இந்த தொடர்தல் என்றுமே முடிவடையாது. ஒரு மனிதனுக்கு ஒதுங்கி வாழ இடமில்லை என்றால் அந்த ஏழை மனிதன் ஒரு குடிசையை விரும்புகிறான். குடிசை கிடைத்துவிட்டவுடன் ஒரு வீட்டை தேடுகிறான். வீடும் போதவில்லை. அதன்பின் ராஜ மாளிகையை விரும்புகிறான். அவனுடைய ஒரு விருப்பம்தான் அநேக விருப்பங்களின் தாயாகிறது. அந்த மனிதன் மனக்குதிரையை எவ்வாறு அடக்குவான்? அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. மனித மனதில் சந்தோஷம் பிறக்க வேண்டும். அங்கே அவன் உள்ளத்திலே ஆனந்தமயமான சந்தோஷம் பிறந்துவிட்டால் அவன் அந்த நிமிஷமே அமைதியும் இன்பமும் பெறுகிறான். ஏ கிருஷ்ணா, நீ சொல்லுவது ஸ்திதப்பிரக்ஞன் ஆவதற்கு மனமெனும் சுடரை அசையாதிருக்கச் செய்ய வேண்டும். அதாவது மனது இங்கோ அங்கோ அலையக்கூடாது. நீ சொல்லும் உட்கருத்து கடமையாற்றும் சமயத்தில் மனதின் நிலை புத்தியை பொறுத்தது. மனதை புத்தியின் ஆதீனத்தில் வை, இல்லையா? இல்லை அர்ஜுனா, உன் புத்தியின் மீது நம்பிக்கை வைப்பது ஆபத்து. ஆகையால் வீழ்ச்சியின் நேரம் நெருங்கும் போது மனிதனின் புத்தியும் மாசுள்ளதாகிறது. அதாவது எப்போது விபரீத காலமோ அப்போது மனிதனின் புத்தி அவனை கெட்ட பாதைக்கு இழுத்துச் செல்கிறது. மதுசூதனா, மனிதன் அவன் ஆசைக்கிணங்க கடமையாற்றுகிறான். அவன் புத்தியின் சொற்படி அல்ல. பாவம், மனிதன் வேறு என்னதான் செய்வான்? அத்தகைய நிலைமையில் அவன் மனதை விரோதித்து எவ்வாறு காலம் கடத்துவான்? ஏ மதுசூதனா, முக்திக்கும் மோட்சத்திற்கும் செல்கின்ற பாதைக்காக எந்த மனிதன்தான் தன் மனப்போக்கை மாற்றிக்கொள்வான்? இதற்கு ஒரு வழி சொல் மாதவா. மனப்போக்கை மாற்றிக்கொள்ளும் முன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இந்த மனப்போக்கு எவ்வாறு உருவாகிறது? ஏ அர்ஜுனா, மனிதன் பிறக்கும் போதே அவனுடன் சத்வ, ரஜோ, தமோ
இந்த 3 குணங்களும் பிறக்கின்றன. இந்த சிருஷ்டியின் இயல் முக்குணங்களின் ஆதாரத்தின் மீது இருக்கிறது. இந்த முக்குணங்கள் சிருஷ்டியில் வசித்து வருகின்ற எல்லா ஜீவன்களுக்குமே நிரம்பி இருக்கிறது. மாறாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளே இந்த முக்குணங்களில் ஏதாவது ஒன்று மேலோங்கி இருக்கின்றது. அப்படி ஒரு குணம் மேலோங்கி இருக்கும்போது அந்த ஜீவனின் இயல் அவ்வாறே மாறுகிறது. ரஜோகுணம் மேலோங்கி இருப்பவனுக்கு செல்வங்களில், ஆடம்பரங்களில், ஆட்சி பீடங்களில் ஆசை உண்டாகிறது. தமோகுணம் உள்ளவன் தன்னை இழந்து போதையில் வாழ்கிறான். கேடான பயனற்ற கற்பனையிலேயே வாழ்வை வைத்து கூனி குறுகிப் போய் விடுகிறான். சரி, சத்துவகுணம் உள்ளவன்? சத்துவகுணம் உள்ளவனே உத்தமன், சாதுவான மனிதன், நேராக நேர்மையாக இருக்கிறான். எவ்வாறோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த முக்குணங்களின் பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அப்படியுள்ள மனிதனிடத்தில் எந்த குணம் மேலோங்கி இருக்கிறதோ அதன்படி அவன் ஆகிறான். அவன் மனப்போக்கை பொறுத்து அவன் விருப்பங்கள் அமைகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஏற்படும் ஆசைகளுக்கிணங்க விருப்பங்களை வளர்த்துக் கொள்கிறான். விருப்பமெனும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவன் மனது விருப்பங்களில் மூழ்காமல் வேறு பக்கம் திரும்புமே. அமைதி கொண்ட நெஞ்சிலே அன்பு, பாசம், அருள் உணர்வு அத்தனையும் இருந்தாலும் ஒதுங்கிவிடும் அவன் மனது. அர்ஜுனனே அந்த யோகி ஆசை வலை வீழ்வதில்லை. உடல் என்னும் படகை அவன் மூழ்க விடுவதில்லை. காலனவன் வரும்போது கலங்காத சித பிரக்யன் மேலிருக்கும் ஜோதியிலே கலந்துவிடச் செல்லுவான். மேலிருக்கும் ஜோதியிலே கலந்துவிடச் செல்லுவான். கேசவா, நீயே சொன்னது, இந்த மனிதன் அவனவன் மனப்போக்குக்கு இணங்க தனித்தனியே விருப்பம் கொள்கிறான். மேலும் எனது கேள்வியே, மனிதனுக்கு எந்த குணம் மேலோங்கினாலும் அவன் எப்படி செயல்பட்டாலும் பொதுவாகவே ஒருவன் ஒன்றையேதான் விரும்புகிறான். அதாவது ஒவ்வொருவனும் சுகத்தையே விரும்புகிறான், துக்கத்தை விரும்புவதில்லை. எவனுக்கும் துக்கம் தேவையில்லை, ஆகையால் சுகத்தை விரும்புகிறான், செயல்படுகிறான். அதாவது அந்த மனிதன் அரசனோ ஆண்டியோ, ஆணோ பெண்ணோ. சொன்னது சரிதான் அர்ஜுனா. எல்லாருமே சுகத்தைத்தான் விரும்புகிறார்கள். பார்த்தா துக்கத்தின் பாதிப்பு எந்த தனி மனிதனுக்கும் அவனுடைய மனப்போக்கை பொறுத்து ஏற்படுகிறது. ஒரு சாது மகான் அடுத்தவனின் இன்பத்தைக் கண்டு இன்பமடைகிறார். ஒரு கெட்ட மனமுள்ள மனிதன் அடுத்தவரின் துன்பத்திலே இன்பமடைகிறான். அடுத்தவன் இன்புற்றால் இவனை உறுத்துகிறது. அதனால்தான் சுகதுக்கத்தின் பாதிப்பு அவனவன் மனப்போக்கு விருப்பத்திற்கிணங்க ஒவ்வொருவனுக்கும் மாறுபடுகிறது. சுகதுக்கங்கள் யாரிடத்திலும் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயா? இல்லை அர்ஜுனா, சுகமும் நிலையல்ல, துக்கமும் நிலையல்ல. போகட்டும் கேசவா, இந்த சுகங்கள் நிலையாக இருக்காதா? சுகங்கள் நிலையாக எவ்வாறு இருக்கும் பார்த்தா? இந்த ஜகமே மாறுதலுக்கு உள்ளானது. இங்கே ஒவ்வொரு கணமும் மாறுதல் நிகழ்கிறது பார்த்தா. மாறுதல் என்பது
இயற்கையின் நியதி. இங்கே எந்த ஒரு பொருளும் நிலைத்திருப்பதில்லை. நினைவிருக்குமே, முன்பே நான் உனக்குச் சொன்னது, நமது உடலின் இயல்பு கூட நிலையானதல்ல. பிறகு சுகம் என்பது எவ்வாறு நிலையானது? இதன் அர்த்தங்கள் சுகத்தோடு கூடவே மனிதனுக்கு துக்கமும் சுமையாகிறது. ஆம் பார்த்தா, சுகமும் துக்கமும் ஒரே சக்கரத்தின் ஒரு பாதி மறுபாதி ஆகிறது. இந்த சக்கரம் சுற்றிச் சுழல்கிறது, சுற்றிச் சுழல்கிறது. அது மனிதனின் வாழ்விலே சுகம் துக்கம் தொடராக வருகிறது, செல்கிறது. அதே மனிதன் துயரத்தில் அழுகிறான், தலையில் அடித்துக் கொள்கிறான். ஆனால் காலச்சக்கரம் அழுவதில்லை. சுகதுக்கத்தின் இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய வாழ்விலே சுகம் துக்கம் என்ற நிலைகள் வருகிறது, செல்கிறது. சக்கரச் சுழல் நிற்காது. சுகதுக்கமோ மனிதனின் வாழ்விலே வருவது மாறாது. இந்த சுகம் வந்தால் அதுவே நிலைத்திருக்காது, அதுபோல் துக்கம் வந்தால் அதுவும் நிலைத்திருக்காது. தேவி, பிரபுவின் திருவாய் மொழியினால் இன்று மனித குலம் அனைத்துக்குமே ஒரு புதிய கருத்து சொல்லப்படுகிறது. பிரபுவின் கருத்துக்கள் தெளிவுபடுத்தும் நல் முத்துக்கள், வாழ்வுக்கு வழிகாட்டும் விளக்குகள், கர்ம யோகத்தின் முடிச்சுகளை சுலபமாக அவிழ்க்கின்றன. பிரபுவின் இந்த அறிவுரைகளை ஒரு மனிதன் பக்தி உணர்வுடன் அறிந்து கொண்டால், அதை அவன் நடைமுறைப்படுத்தினால், அவன் எப்போதுமே தர்மத்தின் பாதையை விட்டு விலக மாட்டான். அதனால் பார்த்தா, அனாசக்தி யோகத்தின் மூலமாக விருப்பங்களை வெற்றி கொள்வது அவசியமிக்கது. ஏனெனில் விருப்பங்கள் பூர்த்தியடைந்த பிறகு கூட திருப்தி இல்லை. மனிதன் முதுமையடைகிறான். பாவம், ஆசையும் விருப்பங்களும் முதுமை அடைவதில்லை, முதுமை அடைவதே இல்லை. பார்த்தா, ஒரு விருப்பம்தான் எண்ணற்ற விருப்பங்களை படைக்கிறது. ஒவ்வொரு விருப்பத்தோடு மனிதனுக்கு பேராசை எழுகிறது. அந்த பேராசையுடன் அமைதியின்மையும் வருகிறது. அவ்வாறு அமைதியற்ற மனிதனுக்கு விருப்பங்களால் தொல்லைகள். வேகம் இருக்கிறது, ஆனால் விவேகமில்லை. பார்த்தா, நான் உனக்குச் சொல்கிறேன், உனது விருப்பங்களை எல்லாம் துறந்துவிட்டு ஸ்திதப்பிரஜனாகிவிடு. ஸ்திதப்பிரஜை கர்மயோகத்தின் இறுதி நிலை. வாழ்க பிரபு, வாழ்க! எத்தனை உயர்ந்த கருத்துக்கள்! வாழ்க! ஏ மதுசூதனா, நீயும் தான் சொல்கிறாய் விருப்பங்களை விட்டு ஸ்திதப்பிரஜனாகு என்று. மாதவா, நான் ஸ்திதப்பிரஜனாவதற்கு அதிமுக்கியமானது எது? நிலையான புத்தி. நிலையான புத்தி? பாவம், மனிதன் அவன் புத்தியை நிலைநிறுத்துவது எவ்வாறு? ஆசை நிராசை இரண்டையும் விட்டு விட்டால் புத்தி நிலையாக நிற்கிறது. புத்தி நிலை நின்றால் இந்த இந்திரியங்களின் வேட்கையானது உடைந்து போகிறது. இந்திரியங்களின் வேட்கையை உடைத்திருந்து விட்டால் அந்த இந்திரியங்களின் தேவை அற்றுவிடுமா? இல்லை அர்ஜுனா, ஏதோ ஒரு விபத்தின் விளைவாக ஒருவனின் கண் குருடாகிவிட்டால் கண் அவசியம் இல்லை. கண்ணில்லாதவன் எதையும் கற்பனை செய்யும் சக்தியை இழக்கவில்லை. கண்ணிழந்த பிறகும் கூட அவன் மனது
எந்த ஒரு காட்சியையும் கற்பனை செய்ய இயல்கிறது. அது அவனை வேட்கையிலே சிக்க வைக்கிறது. பார்த்தா ஒரு குருட்டு மனிதன் பகவானின் திருவுருவத்தை கற்பனை செய்ய இயலும். ஒரு அழகியின் அங்கங்களையும் கற்பனை செய்ய இயலும். இந்த இந்திரியங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனதின் பழக்கமும் ஆசையும் அப்படி செய்கிறது. ஏ அர்ஜுனா, இதையும் புரிந்து கொள். ஏதோ ஒரு மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பேரருள் காட்சியை காண்கிறான் பகவானின் தியானத்திலே நிலையாக அமர்ந்து. பார்த்தா உண்மையிலே அவன் மனதின் கண்ணுக்குள் பகவானின் வடிவம் இல்லை, அவனுடைய காதலியின் உடல்தான் தெரிகிறது. இதற்கு அர்த்தம் அவன் கண்தான் மூடியிருக்கிறது. பேராசை தந்த பார்வை அவனை கற்பனையில் ஆழ்த்துகிறது. கண்ணன் திருவாய் சொல்லும் கீதை கருணையினாலே காட்டும் பாதை. அர்ஜுனன் பருகிடும் அறிவின் கங்கை தேவரும் பருகிட வந்தனர் இங்கே. மனிதன் வாழ அறிவுரையாக உனை உணர்ந்தாலே அது தானே கீதை. பாசத்தில் இருந்து மீட்பேன் உன்னை, சோகத்தை விடு என் பக்தியில் மூழ்கு. சோகத்தை விடுவோம், சுகமே பெறுவோம். தர்மம் அதர்மம் அறிந்தாலே போதும். நீ உணர்ந்தால் மாறாது பாவம். தேராத நாராயண வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கின்ற கீதோபதேசம் கேட்டாலே நீங்கும் உன் வந்த பாசம். பிரபு எங்கள் சுவாமி நீ காட்டும் பாதை. பிரபு எங்கள் சுவாமி நீ காட்டும் பாதை. உணர்ந்தாலே போதும் உலகங்கள் வாழும். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே தேநாத நாராயண வாசுதேவா. ஹரே கிருஷ்ண ஹரே चरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे